ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் லைட். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கனவா மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். கனவா மீன் வந்து ஒரு 300 கிராம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வேணும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20 பீசஸ் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், நல்ல மிளகு தூள். அப்புறம் வந்து இதில் வந்து 5 ஸ்பூன் அரிசி எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு பொடிக்கணும். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. மேரினேட் பண்ணிடலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுட்டேன். அப்புறம் வந்து டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து சைடில் வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ணி இதை வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த 5 டேபிள் ஸ்பூன் அரிசியை வந்து பொடிச்சு எடுத்துடலாம். இந்த பருவத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம், பவுடர் பண்ணிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் கொத்தமல்லி சோப்பு கொஞ்சம், அப்புறம் கறி லீவ்ஸு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய். இப்போது அந்த மீன் வந்து மேரினேட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இதை தாளிக்கலாம். இப்போ கடாயை ஆன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சா ஆயிலை வந்து ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. அப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ரை ஆகட்டும். இப்போது பச்சை மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஆனியனை போட்டு உள்ளியை போட்டு கொஞ்சமாக வதக்கிடலாம். இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இது ஒரு சைடு அப்படியே இருந்து வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கிற கனவாயை குக் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஏன்னா கனவாயிலேருந்து நல்லா தண்ணி வரும். நமக்கு வந்து 3 விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம். சரியா? இப்போ வந்து இங்கே கனவா மீன் வெந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் இதை நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிருக்கு. நம்ம கொஞ்சம் கூட கிண்டதுக்கப்புறம் மீதி உள்ள மசாலாயை போட்டுடலாம். இப்போ வந்து 3 விசில் வந்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். 3 விசிலுக்கு மேலே நம்ம வைக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா வந்து கனவா மீன் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும். ரொம்ப நம்ம வேக வைக்கக்கூடாது. அப்போ ரொம்ப வேக வச்சா சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நான் சின்னதாக கட் பண்ணனால 3 விசில் போதும். நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 4 விசில் வரைக்கும் வைக்கலாம். இது வந்து இப்போது இந்த சின்ன உள்ளி வந்து நல்லா
ஆல்மோஸ்ட் பொன்னிறமாக வந்து வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம டொமேட்டோ பொடி எடுத்து வச்சுருக்க தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிடலாம். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு நிமிஷம் நான் கிண்டி இருப்பேன். எண்ணெய் கொஞ்சமாக அது தக்காளியிலேருந்து பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மிளகா பவுடரை போட்டுக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நல்ல மிளகு பவுடர் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா கிண்டி விடலாம். இப்போது இவ்வளோத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நம்ம ஸ்குவிட் கனவா வெந்திருக்கான்னு எடுத்து பார்த்துடலாம். நம்ம தண்ணியே வைக்கல, ஆனால் கனவா மீன்லேருந்து இவ்வளோத்துக்கு தண்ணி வந்திருக்கு. இந்த நேரத்தில் இதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சம் கூட வேக வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம செக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து காரம் உங்களுக்கு போதுமானு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வேளை கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுட்டு உப்பும் செக் பண்ணி லாஸ்ட்டாக வந்து நான் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக போட்டேன். இப்போ வந்து நம்ம காரமும் உப்பும் போதுமானு ஒருக்கா செக் பண்ணிடலாம். இப்போ காரமும் உப்பு நான் செக் பண்ணிட்டேன், போதுமாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து நம்ம அரிசி மாவு வறுத்து வச்சுருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக தூவிடலாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட வேண்டாம், ஏன்னா கட்டி பிடிச்சிடும். நான் எல்லா அரிசி மாவையும் போட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த அரிசி மாவு இப்போது ஒரு 30 செகண்ட் வந்து நம்ம ஜஸ்ட்டு கிளறி விட்டு கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டும். நம்ம அரிசி மாவு போட்டதுனால இது வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். கடைசியாக வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ஆச்சு. கடைசியாக நமக்கு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சோப்பை ஒரு 30 செகண்டு கிண்டிட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்மளோட சுவையான கனவா மீன் வறுவல் வந்து ரெடியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.